ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம் சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் பச்சரிசி ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒட்டாமல் நல்லா இதுவை ஈஸியாக பிழியணும். அதுக்கு வந்து ஒட்டாமல் வரத்துக்கு தண்ணியில் ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி காஞ்சிட்ருக்கு பாருங்கள். தண்ணியை வந்து அதில் ஊற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, லைட்டாகவும் ஹீட் இருக்கக்கூடாது. இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், பாத்திரத்தில் பபிள்ஸ், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சைடில் பபிள்ஸ் வரணும். அதே மாதிரி சின்ன சின்னதாக முட்டையாக வரணும். அந்த அளவுக்கு மட்டும்தான் ஹீட் ஆகணும், கொதிக்க விட்டக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் மாவு வந்து இடியாப்பம் நம்ம பிழியிறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாகவும் ஹீட் பண்ணக்கூடாது, கொதிக்கவும் விடக்கூடாது. அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், பபிள்ஸ்லாம் இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொதிக்க விடக்கூடாது. இந்த பதத்தில் நம்ம தண்ணி எடுத்து மாவில் கலந்து நல்லா பிசையணும். சூடாக இருக்கும். நான் வந்து இந்த கரண்டியில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, நம்ம சூடு பொறுக்காது கை. ஸோ நான் வந்து கரண்டியோட காம்பில் கலந்து விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முதலே உப்பு ஆட் பண்ணிட்டோம், அது கரைஞ்சிரும். எண்ணெயும் இதோட நல்லா மிங்கிள் ஆகிடும். பாருங்கள், தண்ணி இது மாதிரி மாவு இதுலேயே உங்களுக்கு பாதி வெந்துடும். ஸோ நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு வச்சா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் மாவு ஆறிடுச்சு. கையிலேயே வந்து இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இட்லி குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எப்படி பிழியறதுன்னு. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி போட்டுட்டு இப்படி வச்சு நம்ம வந்து இந்த தட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் வந்து எப்போவுமே இது மாதிரி ஃபுல்லாக பிழிவேன். பாருங்கள், ஈஸியாக வருது. ரொம்ப நான் கஷ்டப்படவே இல்லை. இந்த மாதிரியும் பிழியலாம். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாகவும் அந்த குழிக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பிழிய வருது. நான் வந்து கஷ்டப்படவே இல்லை. இடியாப்பம் பாருங்கள் சாஃப்டாக வரும் வெந்ததுக்கப்புறம். பாருங்கள், இது மாதிரி பிழிஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வச்சு குக்கரை மூடிடலாம். நீங்கள் வந்து துணியில் போட்டு பிழிஞ்சாலும் பிழிஞ்சிக்கலாம், துணியில் ஆவியில் வேக வச்சாலும் வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியலையே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து தேங்காய் பால் வச்சுருக்கேன் இதுக்கு சைட் டிஷ். நீங்கள் வந்து சட்னி, வடகறி, அது மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு குருமா எல்லாமே ஷூட் ஆகும் இடியாப்பத்துக்கு. நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன் இன்றைக்கி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.